Hello children, welcome to my channel Easy 16 க்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 5ல எக்ஸசைஸ் நம்பர் 5.2 क्वेश्चन நம்பர் 4ல 5th சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதே மாதிரியே ரெண்டு சம் நான் போட்டிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல, போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். உங்களுக்கு லக் இருந்தால் இதிலேருந்தே ஒரு 5 மார்க் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் ட்ரையிங். இப்போது இந்த பேரபோலா ஈக்குவேஷனை நான் எழுதிட்டேன். இவங்க வந்து வேர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லெங்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் 2 ஒயிட் டேர்ம் இருக்குது, கரெக்டாக? அப்போ 2 ஒயிட் டேர்ம் இருந்தால் அது பேரபோலான்னு நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும். 1 2 எக்ஸ் டேர்ம் இருக்கும், இல்லைன்னா 2 ஒயிட் டேர்ம் இருக்கும். அப்போ அது கன்ஃபார்மாக பேரபோலா. இப்போது y² - 4y = எக்ஸ் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், கான்ஸ்டன்ட் டேர்மும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஆப்போசிட் சைன் ஆகிடுச்சு. இப்போது நான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ண போகிறேன். சிம்பிள். y கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 வரும். அந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். இந்த பக்கம் +4, அந்த பக்கம் +4, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி ஆயிடுச்சு? a² - 2ab + b² மாதிரி ஆயிடுச்சா? அப்போ இதை நான் எப்படி எழுதிடலாம்? a - b². ஏன்றது என்னது? y. இங்கே 2ab டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுட்டு கான்ஸ்டன்ட் தட் இஸ் b வந்துட்டு என்னது? 4. அப்போ 2. ஸோ y - 2² இதிலேருந்து நீங்கள் 8 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா x - 1ன்னு வந்துடும். இப்போது நம்மளோட x வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அதோட ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. y - k² = 4a × x - h. இப்போது 4a ஓட இடத்துல 8 இருக்குது. அப்போ a ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்ச ஈக்குவேஷனையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மையும் கம்பேர் பண்ணோம்னாலே போதும். h, k ஓட வேல்யூ, தட் இஸ் வேர்டெக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஹெச்சோட பிளேஸில் 1 இருக்குது, கேயோட பிளேஸில் 2 இருக்குது. தட் இஸ் நான் ஆப்போசிட் சைனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே -2 இருந்தால் +2 போடுங்க, பிகாஸ் இங்கே ஃபார்முலாலே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வேர்டெக்ஸ் வந்துட்டு என்னது? 1, 2. ஃபோக்கஸ் வந்துட்டு எங்கே இருக்குது? எக்ஸோட பாசிட்டிவில் நம்ம பேரபோலா இருக்குது. அப்போது ஃபோக்கஸ் என்ன ஆகும்? a, 0 ஆகும். இப்போது a கூட h சேர்த்துக்கோங்க, 0 கூட k சேர்த்துக்கோங்க. அப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும்? a + h, kன்னு வந்துடும், கரெக்டாக? இப்போ a வந்துட்டு எவ்வளோ? 2 + 1 என்ன ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. k வந்துட்டு 2. ஸோ ஃபோக்கஸோட வேல்யூ என்னது? 3, 2. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். தட் இஸ் x = -a இருக்கும். கூட எக்ஸுன்றனால h சேர்த்துக்கணும். ஸோ x = -a + h. ஸோ x = -a பதிலாக 2 + h பதிலாக 1. ஸோ x = -1 தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். லெங்த் ஆஃப் எல்லாரும் பிரச்சனையே கிடையாதுப்பா, வெறும் 4a தான் ஃபார்முலா. ஸோ 4 × a ஓட வேல்யூ இவ்வளோ 2. ஸோ 8 யூனிட்ஸ் தான் லெங்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமோட ஃபார்முலா. என்னோட வீடியோவில் ஆல்ரெடி தனித்தனியாக எல்லா டைப் ஆஃப் பேரபோலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபார்முலா எப்படி எழுதணும் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். போய் என்னோட வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை செக் பண்ணிக்கோங்க. எல்லா 10th ஸ்டாண்டர்ட் சம்ஸும் போட்டுட்ருக்கேன், எல்லா 12th ஸ்டாண்டர்ட் சம்ஸும் போட்டுட்ருக்கேன். முக்கியமாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இப்போ ஃபைனலாக ஒரு ட்ராயிங்கை போட்டு விட்ருவோம். சிம்பிள், ஒரு சாதா கிராஃப் தான் போட போகிறோம். ரஃப்பாக ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது எங்கே மீட் ஆகுதோ அது ஆரிஜின் O மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்மளுக்கு கிடச்ச வேர்டெக்ஸ் ஒரு ரஃப்பாக 1, 2வை பிளாட் பண்ணிட்டு அந்த வர்டெக்ஸ் வழியாக ஒரு x' ஒரு y' போட்டுட்டு அதில் ஓப்பன் ரைட் பேரபோலா வரைஞ்சிட்டிங்கன்னா ட்ராயிங் சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். பை பாய்.